முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் அமெரிக்க பயணத்தில் எதிர்பார்த்த முதலீடு வராததை திசை திருப்பவே மத ஒழிப்பு மாநாடு என்ற நாடகத்தை மு.க.ஸ்டாலினும் திருமாவளவனும் அரங்கேற்றி வருவதாக மத்திய இணையமைச்சர் எல். முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். விருதுநகரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். இது ஒரு பெரிய டிராமாவாக தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா முதலமைச்சர் அவர்கள் வெளிநாட்டுக்கு போயிருந்தார். வெளிநாட்டுல 17 நாட்கள், கிட்டத்தட்ட 17 நாட்கள் தமிழ்நாட்டுல முதலீட்டுக்காக போனார். ஆனா அந்த முதலீடுகள் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு முதலீடுகள் வரவில்லை. அதை திசை திருப்புவதற்காக ஸ்டாலின் அவர்கள் அங்கு அமெரிக்காவில் இருக்கும் பொழுதே, திருமாவளவன் அவர்களே, நீங்கள் ஒரு டிராமாவை அரங்கேறுங்கள், இந்த ஒரு மதுவிலக்கை நீங்க கையில் எடுத்து ஒரு டிராமா பண்ணுங்க அப்படின்ட்டு இந்த 3-4 நாள் பூரா மீடியாவும் இப்ப நீங்க கூட தொடர்ந்து 3 நாட்கள் இதே தான் கேள்வியை கேட்டேன். அப்போ ஒரு விஷயத்திலிருந்து மக்களை திசை திருப்புவதற்காக இந்த அரசாங்கம், தோல்வியுற்ற அரசாங்கத்தினுடைய விஷயங்களை திசை திருப்புவதற்காக இந்த அரசாங்கம் வர 2026 தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிறது. அதற்காக மக்களை திசை திருப்பும் விதமாக இருவரும் சேர்ந்து வைத்து ஒரு போலியாக ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி தயாரித்த ஒரு டிராமாவாகத்தான் இந்த டிராமாவை பொதுமக்கள் பார்க்கிறாங்க. 2021 தேர்தல் அறிக்கையில் அவர்கள் என்ன சொன்னாங்க? படிப்படியா டாஸ்மாக் கடைகளை குறைப்போம்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கு பதிலாக டாஸ்மாக் கடைகளின் எண்ணிக்கை உயர்த்தியதோடு மட்டுமில்லாமல் எங்க பார்த்தாலும் மனம் மகிழ் மன்றங்கள், என்ன மனம் மகிழ்